வசந்தா பாவம் அந்த அண்ணே அவரும் வர மாட்டேங்காரு. இப்ப ஒரு பலகாரனே காணோம். நான் என்னக்கா செஞ்சேன்? டேஸ்ட் பார்க்க 2 பழம் தின்னேன். அது ஒரு குத்தமா? அதுக்கு அவர் வராம இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுல எங்கயாவது லீவ் எடுத்துட்டு போயிருப்பாவ. வருவாவ எல்லாரும் பொறுமையா. ஆமா, எல்லாரும் நாள் முட்டிட்டு சொல்லிட்டு தானே போறாவ. ராணிகா தங்கவலே பாத்தீங்களா? கேட்ட ஐயா ஆச்சரியமா இருக்கு. என்ன விலை கூட்டிட்டு போகுது. இனிமே நம்மள நகை எடுக்க முடியுமா என்னன்னே தெரியல. ஆமா லட்சுமி, எனக்கும் அதை நினைச்சா கவலையா தான் இருக்கும். 2 பொட்ட பிள்ளைல வேற வச்சிருக்கோமே, என்ன பண்ண போறோம்ட்டு. நகை விலை போற போக்க பார்த்தா எப்ப முடியல. யார் அனிகா, நீங்க தான் நிறைய நகை வச்சிருந்தீங்களே, அது போதாதுன்னு போனஸ் வேற வந்திருக்கு. அதுல நகை எடுத்து வச்சிருப்பீல்ல? எங்கம்மா, போனஸ் பணத்துல தான் அடகு வச்ச நகையை மீட்டு எடுத்தேன். அதான் அவட்ட சொன்னேன்ல அன்னைக்கு. புதுசா செய்யணும்னு நினைச்சாலே என்ன பண்ணேன்னு தெரியல. இந்த எவ்வளவு சேர்த்தாலும் காணது போலயே. ஆமாக்கா, நானே என் மொபைலுக்கு நகை எடுக்கணும் தான் இருக்கேன். இந்த குழுல போட்டிருக்கோம் பத்தியா, அதுல இருந்து பைசா வந்துச்சுன்னா அதுல என் மொபைலுக்கு ஏதாவது பண்ணி வைக்கணும். ஓ மவா இத்தனோண்டு கிடக்கா, அவளுக்கு எதுக்கு இப்ப நகை? ஏன்க்கா இப்பவுமே சேர்க்க ஆரம்பிச்சாதான் இருக்கிற தங்க விலைக்கு எதையாவது சேர்த்து வைக்க முடியும். ஆமாமா, பணத்தை வீணடிக்காம நகை எடுத்து வச்சோமா, இல்ல ஏதாவது இடம் வாங்கி போட்டோமான்னு சேர்த்தா நல்லது தானே. எம்மா எங்கமா கிளம்பிட்டா அந்த வெயிலுக்குள்ள? ஆத்துல போய் துணி அலசிட்டு வரேன் டி. வீட்லயே இருக்கேம்ல, அதான் செத்த போயிட்டு வரேன். ஏட்டே ஏன்ட்ட தந்தா நான் அலசி போடுப்பேன்ல. இருக்கட்டும் மருமவளே, இந்த என் தோஸ்து கூட அப்படியே போயிட்டு வரேன். வீட்ல குளிக்கிறது குளிக்கிற மாதிரியே இல்ல. ஆத்துல 2 முங்கிட்டு துணி அலசிட்டு வந்தேன்னு பாத்தியா, நல்லா இருக்கும். போயிட்டு வரேனா? போறது சரிதான், வந்துட்டு கால் வலிக்கு கை வலிக்குன்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதே சொல்லிட்டேன். என்ன மினி, உன் மாமியார் என்ன நினைச்சா? அவ ஒரு வீர பெண்மணி. ஆமா மருமவளே, என் தோஸ்துக்கு தான் என்னை பத்தி எல்லாம் தெரியும். நாங்க 2 பேரும் அப்படியே கதை விட்டுட்டு 2 முங்கிட்டு வரோம் ஆத்தங்கரைக்கு போயிட்டு. சரியா? சரிமா, பாத்து போயிட்டு வா. இப்ப பரவாயில்லையே மினி மாமியாரு, எல்லா வேலையும் அவிலேயே பார்க்கவென்ன. நான் கூட எல்லா வேலையும் மினி தலையிலேயே கெட்டிடுவாளோன்னு நினைச்சேன். ஆமாக்கா, எங்க அம்மா அப்படிதான். அவி வேலையை அவிலேயே செஞ்சுக்கிடாவ. மருமகளுக்கு ஒரு தலையும் கொடுக்க மாட்டாவ. எங்க அம்மா மாதிரி மாமியார் கிடைக்க எல்லாரும் புண்ணியம் பண்ணிருக்கணும். நாலுமுடி, எங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ? சும்மா வெளியே நடக்கிறத வச்சு எதையும் அள்ளி கட்டி விட்டுட்டு இருக்காதியே. வாயை மூடிட்டு இருங்க. என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னேமா? நீங்க ஒரு பேச்சுக்கும் சொல்ல வேண்டாம், 2 பேச்சுக்கும் சொல்ல வேண்டாம். வாயை மூடிக்கிட்டு இருங்க. ராணிகா, லட்சுமிகா, நம்மள எங்கேயாவது டூர் போயிட்டு வருமா? ஐயா டூரா? போவனி. எங்க போறோங்க மினி? பிள்ளைகளுக்கு லீவ் வேணும்ல, நம்ம எப்படி தனியா போக முடியும்? ஆமாக்கா, பிள்ளைகளையும் கூட்டு தான் போகணும். அவளுக்கு என்னைக்கு லீவ் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி போயிட்டு வருவோம். எங்கேயாவது நான் வரலமா. ஏன்க்கா வர மாட்டீங்க? வாங்க, ஜாலியா இருக்கும்ல. அது ஒண்ணும் இல்ல உமா, லட்சுமி அக்கா நிறைய துட்டு செலவாயிரும்னு நினைப்பாவளா இருக்கும். என்னக்கா நீ வந்து பாத்தியோ நான் துட்டு இல்லன்னு சொன்னதே? இல்லக்கா, நீங்க வர மாட்டீங்க சொன்னது நான் அதுதான் காரணமா இருக்கும்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல, துட்டு இருந்தாலும் நான் வரல. ஏன் தாய் கிழவி, ஏன் இப்படி சொல்றிய? நீ இப்படி தாய் கிழவி அது இதுன்னு நீ பேர் வச்சு கூப்பிடறல்ல, அதுக்கே நான் வர மாட்டேன். சும்மா விளையாட்டுக்கு தானே கூப்பிட்டேன், இதுக்கே அப்படி கோபப்படுறிய? லட்சுமி சும்மா விளையாட்டுக்கு தான் கூப்பிட்டு இருக்காளோ அப்படி. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாத. வா, ஒரு நாள் தானே போயிட்டு வருவோம் எங்கேயாவது. இல்லக்கா நான் வரல. மாட்டெல்லாம் யாராவது பார்க்கணும் பத்தியில. மாடு இருக்கு, தோட்டம் இருக்கு, எல்லாத்தையும் எப்படி விட்டுட்டு வர முடியாதுல. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஏன்க்கா ஒரு நாள் அந்த அண்ணன் நீங்க இல்லைன்னா பார்த்துட மாட்டாவளோ? அவரை நம்பிலாம் விட்டு வர முடியாதுமா. நீங்களா போயிட்டு வாங்க. யாக்கா இப்படி சொல்றீங்க? நீங்களும் வாங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா தாய் கிழவி, கண்டிப்பா வாங்க. நீங்க வந்தாதானே கலகலப்பா இருக்கும். மினி, நான் வேணா அந்த அண்ணன்ட்டு பேசி பாக்கேன். எப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம அது பிற முடிவு எடுப்போம். பிள்ளைகள்ட்டே பேசணும்ல, எனக்கு எவளுக்கு ஸ்கூல் லீவுன்னு கேட்டு எடுத்துட்டு தான் போக முடியும். சரிக்கா, எல்லாம் பார்த்து எடுத்து சொல்லுங்க. எங்க போற மினி? தாகமா இருக்குக்கா, தண்ணி குடிச்சிட்டு வரேன். இங்க உட்காரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். நான் தண்ணி கூட தர மாட்டேனாக்கும். தண்ணி குடிக்க உங்க வீட்டுக்கு எழும்பி போறா? யாரு சொன்னா எங்க வீட்டுக்கு போறேன்னு? உங்க வீட்டுக்கு தான் போறேன், தண்ணி குடிச்சிட்டு வரேன். என்ன யார் வீட்டுக்கு போறியா தண்ணி குடிக்க? அப்ப இங்க உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்லக்கா, நீங்க இருங்க, எந்த டைம்ல நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, பிரியாணி வேற ஒளிச்சிட்டு வந்தேனே, இவன் மோப்பம் பிடிச்சே தூக்கிடுவாளே. மினி இங்கட இரு மினி, எங்க வீட்டுக்கு வந்திருக்கா? நான் தண்ணி கொண்டு வர மாட்டேனா? உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே போய் குடிச்சுக்கிட்டேன். கடவுளே, இப்ப என்ன செய்வேன்? இவ கையில மாட்டினா ஊர் பேருக்கு பிரியாணி மிஞ்சாதே. மினி நில்லு, நான் வாரேன். மினி என்ன நாலுமுடி, தண்ணி தானே குடிக்க வந்தேன், ஏன் இப்படி பெறத்தாலும் ஓடி வாரிய? சும்மா மினி, சொம்பு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது பாத்தியா? அதான் எடுத்து தரலான்னு ஓடி வந்தேன். ஏன் உங்க வீட்ல எல்லாம் சொம்பெல்லாம் எடுத்து பீரோக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கீங்களோ? எப்பவும் சிரிப்பு கட்டிட்டே இருக்கா. இந்த இரு வாரேன். இங்கே உட்கார்ந்திருன்னு வாரேன் தண்ணி எடுத்துட்டு. இங்கே இரு, வந்துறேன். நாலுமுடி பண்றதெல்லாம் சரியில்லையே, ஏதோ திருட்டு வேலை பண்ற மாதிரிலாம் இருக்கு. ஏடி, நீ என்னமா தின்னு முடிக்கல? இப்போ தின்னுறேன்னா தின்னு சொல்லடி. சோறு வச்ச நேரம் காணாது. இவள வேற தண்ணி வெண்ணின்னு உயிரை வாங்குறாளே. வசந்தாக்கா, இந்த வாரி மினி. கடவுளே, உள்ள வாராளே. இப்போ என்ன செய்ய? அதெல்லாம் இந்த பிரியாணி மறைக்கணும். டக்கு டக்குன்னு தின்னுடா, கேட்டு தொலைக்கியா? ஐயா, சத்தம் கேட்டாம இதுக்குள்ள உட்கார்ந்து தின்னேனே. சரிமா. ஐயோ,
என்ன செய்வேன், என்னத்தெல்லாம் மறைப்பேன். வா மினி, உள்ளே வந்துட்டியோ? ஐயோ மோப்பம் பிடிக்காலே, இப்ப நான் என்ன செய்ய? அடுப்பாங்கற ஒரே வாடையா இருக்கு, கழுவி விடணும். என்ன மினி? ஏதோ வித்தியாசமா ஸ்மெல் வருது. அது ஒரே பொருளா அடந்து கிடக்கு பாத்தியா மினி? எலி கிளி செத்து கிடக்குமா இருக்கும். இல்லையே, நல்ல பிரியாணி ஸ்மெல்லா வருது. பிரியாணியா? பிரியாணி லட்சுமி, என் பிள்ளைலாம் பாவம் போல கிடக்கும். நான் போறேன் லட்சுமி. சரிக்கா, நானும் வரேன். தண்ணி குடிக்க போனாலும் ஒரே போக்கா போயிட்டாளுவே. ஏக்கா எல்லாரும் போறீங்களோ? என்ன இது, பேசி முடிக்கிறது முன்னாடியே போயிட்டாவே. ச்சே, நாகரிகமே இல்ல. தண்ணி குடிக்க நீ எங்கடா போன வேண்டியரும், போய் பாப்போம். வெளிய போய் ஹால்ல உட்காரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் மினி. அண்ணி, என்னமா தண்ணி குடிக்கல? ஐயோ, இவளும் மோப்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏக்கா, இன்னைக்கு பிரியாணியா? ஆமா, பிரியாணியா? பிரியாணி வந்துட்டா. நானே வெறும் சோத்தை வடிச்சு வச்சிட்டு தண்ணி ஊத்தி திங்கவா இல்ல சும்மா திங்கவான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். நல்ல நெய் ஊத்தி பிரியாணி செஞ்ச மாதிரில மணக்கு. மணக்கு மணக்கு. அம்மா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வெளிய வரலாமா? ச்சே, இந்த பிள்ளை வேற நம்மள காட்டி குடுக்குவே. நம்மட்ட இருக்கிற அறிவில ஒரு பாவாசி கூட இந்த பிள்ளை இல்லையே. நாத்து, அந்த குண்டனை தூக்கி போடு. என்ன செய்ய? செய்யுமா, இதுக்குள்ள என்னமா செய்ய? நீ தானமா உள்ள இருந்து சாப்பிடுனே குண்டனை என்னால கமத்தி போட்ட. ஆமா, நான் தான போட்டேன், மறந்துட்டேன். நான் தான் மினி உட்கார வச்சு குண்டனை கவுத்தி போட்டேன். சாப்பிடவே மாட்டேக்கல, அத அப்படியே சாப்பிடுவாளேன்னு போட்டேன். எல்லாவளும் போட்டு அப்புறம் இருக்கு உனக்கு. சியாமா, என்னமா சாப்பிட்டா? சொல்லாத, காத்து பிடிச்சு தூக்கி விடுவேன். ஏம்மா சொல்லாதன்னு சொல்லியா? சொல்லு, என்ன சாப்பிட்டான்னு சொல்லு. உமா, அங்க என்ன செய்ய உமா? அண்ணி, இங்க பாருங்க, பிரியாணி. ஆமா, பிரியாணி. இங்க யார் கொண்டு வந்து வச்சிருப்பா? அதான் மணத்திற்கு. மினி கரெக்ட்டா சொன்னா, பிரியாணி வாசம் வருதுன்னு. நான் கூட கண்டுபிடிக்கல பாரு. எலி செத்து கிடக்கும்னு நினைச்சேன். ரெண்டு பேத்துக்கு மூளை சரியில்லையே, முறைக்கெல்லாம் செய்யலவே. சியாமா, யாருமா பிரியாணி கொண்டு வந்து வச்சா? அப்பாவா? நீங்க தானமா பண்ணீங்க. பிள்ளைக்கு அறிவே இல்லப்பா. நான் தான் வச்சேன், மறந்தே போயிட்டேன் பாத்தியா? சியா, சாப்பிட்டல, வெளிய போ. பிரியாணி சாப்பிடுறியா மினி? எதுக்கு எதுக்கு இவ்வளவு கலத்தனம்? நாங்க பிரியாணி பார்த்ததே இல்லையா? அம்மா, இவ விட்டுரு. எல்லாம் கள்ளத்தனம். நீயாவது விடுமா? அம்மா, அடிச்சு சாப்பிட்டாளே. வாயை திறந்தாலே பொய். வாயை திறந்தே நான் பேத்துருவேன். எடுவுமா அந்த பிரியாணியை. அம்மா, அதான் அடிச்சு வெளுத்துட்டியல்ல, அந்த பிரியாணியை வச்சிட்டு போங்கடி. வச்சுட்டு போணுமா? வச்சுட்டு அம்மா, பிரியாணி வச்சிட்டு போகுதுன்னா செவிட்டுல ஒரு அடி வச்சிட்டு போறாளே. அம்மா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாளே. வணக்கம் சொந்தங்களே, வீடியோ பாருங்க, பணத்தை வெல்லுங்க. போட்டியின் கேள்வி கேட்க தான் வந்திருக்கோம். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் நம்ம வீடியோக்கு எல்லாம் ஆன்சர் கமெண்ட் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க எல்லா வீடியோலயும் கரெக்டான ஆன்சர் கமெண்ட் பண்ணணும். டோட்டலா நம்ம 20 வீடியோஸ் போடுவோம் சொல்லியிருக்கோம். சில பேர் வந்து 1-2 வீடியோக்கு மட்டும் தான் ஆன்சர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க மற்ற வீடியோஸையும் பார்த்து அதுலயும் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க இந்த போட்டிக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஆமா சொந்தங்களே, வீடியோ நம்பர் 31ல இருந்து நாங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ அந்த வீடியோலாம் பார்த்து அதுல உள்ள ஆன்சரையும் நீங்க கரெக்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. டோட்டலா 20 கேள்விக்கும் யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம பிரைஸ் மணி சொல்லிருக்கோம். சப்போஸ் நீங்க 1-2 வீடியோ ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஆக முடியாது இல்லையா? அது எங்களுக்கு கஷ்டமா போய்டும். அத இப்பவே சொல்லிக்கிறோம். வீடியோ நம்பர் 31ல இருந்து நாங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாசம் 20ஆம் தேதி வரை வர வீடியோக்கள்ல கேள்வி கேட்கப்படும். மொத்தமா 20 கேள்வி. 20 கேள்விக்கு யார் கரெக்ட்டா பதில் சொல்றாங்களோ அவங்கள 3 பேருக்கு நம்ம பிரைஸ் மணி கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1000 ரூபீஸ், செகண்ட் பிரைஸ் and third பிரைஸ் 500 ரூபீஸ். ஆமா சொந்தங்களே, அதுல நீங்க நிறைய பேர் ஆன்சர் சொல்லிருந்தீங்கன்னு வைங்களா, அதுல 3 பேர் எப்படி செலக்ட் பண்ணுவோம்னா குலுக்கல் முறையில தான். சோ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேளுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோல அதை கிளாரிஃபை பண்றோம். சரி சொந்தங்களே, இன்னைக்கான கேள்விகள் கேட்டலாமா? முதல் கேள்வி, வசந்தா மினியிடமிருந்தும் நாத்துவினிடமிருந்தும் எதை மறைத்து வைத்தார்? திரும்பி ரிப்பீட் பண்றேன். வசந்தா மினியிடமிருந்தும் நாத்துவினிடமிருந்தும் எதை மறைத்து வைத்தார்? இரண்டாம் கேள்வி, குண்டாக்கு அடியில் இருந்தது யார்? திரும்பி ரிப்பீட் பண்றேன். இரண்டாம் கேள்வி, குண்டாக்கு அடியில் இருந்தது யார்? சொன்னங்களே, வீடியோ முழுசா பாருங்க. வீடியோல தான் ஆன்சர் இருக்கு. கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அப்புறம் ஷேர் பண்ணிருங்க. பாய்.